இருக்காங்க. அதாவது இங்க இந்த தொகை அறிவிக்கிறதெல்லாம் எப்படி நடைமுறை சாத்தியமா இருக்கு, அதுக்கான வரையறை இருக்கான்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு தாங்க நான் சொல்றேன், வருவாயை உயர்த்தி பெருக்கி அதன் மூலமாக நாங்கள் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டத்தை மக்களுக்கு வழங்கப்படும். அது இப்ப எல்லாம் எப்படிங்க சொல்ல முடியும்? வரி ஏத்துறாங்களா இல்லையா? நீங்க கேட்கிற கேள்வியெல்லாம் அதாவது வரி உயர்த்துறது பல இருக்கு. இன்றைக்கு வரி உயர்த்துவதற்கு பல்வேறு வழிகள நிதியில் இருக்குது. அந்த நம்முடைய நிதி துறையைச் சேர்ந்தவர் நிபுணர்கள் மூலமாக எந்தெந்த வகையில வரி பெருக்க முடியுமோ உயர்த்த முடியுமோ அதை உயர்த்தி நாங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு தேவை நிதியை பெற்று திட்டங்களை செயல்படுத்தும். வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு மாதமான காசு தரும் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா அது இந்த பட்டதாரிகள் வேலை இல்லாத பட்டதாரிகள் அதிகமா இருக்காங்க, அவங்களுக்கு வேலை வழங்குவதற்கு நம்ம வேற என்ன முயற்சி எடுக்கிறோம்? ஏற்கனவே மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கின்ற காலகட்டத்திலே படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் அடிப்படையில் 2015ஆம் ஆண்டு தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை சென்னையில் நடத்தி சுமார் 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 74 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பெற்று அதையெல்லாம் செயல்பாட்டுக்கு இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கானவர் வேலை கிடைத்திருக்கு. அதே வழியில் மாண்பு அம்மாவுடைய அரசு 2019 ஜனவரி மாதம் சென்னையில் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு அதன் மூலமாக தொழிற்சாலைகள்லாம் பயன்பாட்டுக்கு பல்லாயிரக்கணக்கான இளைஞருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதே குறிக்கோளோடு அதே வழியில் மாண்பு அம்மாவுடைய அரசு வந்த பிறகு புதிய தொழிற்சாலைகள் தமிழகத்திலே நிறுவப்பட்டு அதுக்கு தேவை நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவோம். அதுவரை படித்து பட்டம் பெற்ற இளைஞர்கள் அவர்கள் மன உளைச்சல் இருக்கிறாங்க. அதனை இந்த தொகையை நாங்கள் முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை குடும்பத்தை தர மாதிரி இருக்கும்? இந்த 10,000 ரூபாய் தரதுக்கு பதிலாக வரியை கம்மி பண்ணனா சரிப்பட்டு வராதா சார்? அதாவது முதல்ல ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அவளுக்கு என்ன சொல்லுவோம்? அவளுக்கு அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு இல்ல இது வைப்போம்ல, வெண்டிலேட்டர் வைக்கிறோம்ல, இந்த ஆட்சியில் வெண்டிலேட்டர் வைக்கிற அளவுக்கு போயிடும். நீங்க மக்கள் அப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆகவே முதல் மக்களை காப்பாற்று. விலைவாசி அதிகரித்து விட்டது, அதிலிருந்து மக்களை காப்பாற்று. அந்த அடிப்படையில் தான் இதை நாங்கள் அறிவிச்சிருக்கோம். நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதிலும் சொல்லிட்டீங்க. இரண்டும் நீங்களே சொல்லிட்டீங்களே. அவர்கள் நிறைய கட்சியை நம்பித்தான் அவர்கள் தேர்தலே போட்டிடுறாங்க. அதனால அவர்கள் முன்கூட்டியே தொடங்கியிருக்காங்க. நாங்கள்லாம் பொறுமையா தேர்தல் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை ஏற்கனவே எங்களை என்னென்ன நிறைவேற்றி பேச்சுவார்த்தை நடத்திட்டோம். ஆனா எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு தொகுதி நிர்ணயிக்கல, விரைவாக நாங்கள் பேச்சுவார்த்தையை தொடங்குவோம். அவர் யாரோட இருக்கிறார் தெரிஞ்சுக்கிட்டு ஏங்க எல்லாம் ஆட்சியை முடிய போகுது. அவர் மேல் நடவடிக்கை எடுத்து என்ன பண்றது, என்ன பயன்? ஆக அவர் யாரோடு இருந்தார் உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் யாரோடு சேர்ந்திருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். யாருக்கு ஆதரவா செயல்பட்டு இருக்கான்னு தெரியும். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேள்வி எங்க நேரத்தை கேட்குறீங்களா?